எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இருக்கிறது 2025 வருஷம். இந்த ஜூலை மாசத்துல இதே வாரத்துல கவின் அப்படின்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் செஞ்ச ஒரே ஒரு குற்றம் வேறு சாதி பெண்ணை காதலிச்சது, வேறு சாதி பெண்ணோட பழகினது. கவின் அப்படின்ற ஒரு தலித் இளைஞர் இந்த சாதிய வன்மத்தால படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை கொலை செஞ்சது அந்த பெண்ணுடைய சகோதரர். அவர் தான் முக்கிய குற்றவாளியை கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரோட 2 குற்றவாளிகள் இருக்காங்க. அது யார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர். அவங்க 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க 2 பேருமே. சரி, இப்போ ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு சம்பந்தமா இப்ப ஏற்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்றது ஓகே. ஆனா காதலிச்சா ஒரு குற்றமா? கவினுடைய மதிப்பு அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கவின் மாதிரியான இளைஞர்களுடைய மதிப்பு அவ்வளவுதானா? ஈஸியா கொலை செஞ்சிடலாம்ல. அதுதான் இப்ப நடக்குது. ஏன்னா இந்தியாவுல எப்பேற்பட்ட சமூகத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. காதலிச்சா நாங்க கொலை செய்வோம், அதாவது சாதி மாற்றி காதலிச்சா நாங்க கொலை செய்வோம் அப்படின்ற ஒரு சமூகத்தை நோக்கி, அபாயகரமான சமூகத்தை நோக்கி இந்தியா போகுது அப்படின்றது உண்மையில வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப நம்ம கவின் படுகொலை பார்க்கும்போது நம்ம பின்னோக்கி போவோம் அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப கவின் மாதிரியான இளைஞர்கள் சம்பந்தமான இந்த வழக்குகள் அதிகாரப்பூர்வமா வெளியே இருக்கு. ஆனா வெளியே தெரியாத பல வழக்குகள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே கடந்த ஒரு 5 வருஷத்துல 190க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. அந்த வழக்குகள் பேர் எப்படின்னா ஹானர் கில்லிங் அப்படின்றாங்க, கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள் அப்படின்றாங்க. அதுல என்ன கௌரவம், இதுல என்ன ஆணவம் நமக்கு தெரியல. இது பச்சை படுகொலை. அது பேரை மாத்தணும் ஃபர்ஸ்ட். இது சம்பந்தமா கடந்த ஒரு 10 வருடங்கள்ல 2016 வருஷத்துல பூதாகரமா வெடிச்ச சம்பவம்னா கன்ஃபார்மா சங்கர் படுகொலை தான் சொல்ல முடியும். அப்புறமா 2024 ஐஸ்வர்யா தன்னுடைய பெற்றோராலேயே கொலை செய்யப்பட்டாங்க. இது இல்லாம பிரவீனும் ஷர்மிளாவும் காதலிச்சாங்க. அதுல ஒருத்தவரை கொலை செஞ்சுட்டாங்க, இன்னொருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படி பல சம்பவங்கள் கடந்த 10 வருடங்களா நடந்துட்டு இருக்கு. சோ இப்படி வழக்குகளுடைய பேர்கள் தான் மாறிச்சே தவிர நிகழ்வுகள் அப்படியே தான் இருக்கு. ஒரே மாதிரியான நிகழ்வுகள். அதுதான் கொலை. அதுக்கு ஆணவ கொலை, கௌரவ கொலைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவிலும் முக்கியமா தமிழ்நாட்டுல மட்டுமே கடந்த 5 வருஷங்கள்ல எத்தனை அதிகாரப்பூர்வ இந்த மாதிரி வழக்குகள் பதிவாயிருக்கு தெரியுமா? அந்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 2019 24 வழக்குகள், 2020 25 வழக்குகள், 2021 33 வழக்குகள், 2022 மற்றும் 2023 வருஷத்துல அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை வெளியிடப்படல. நிஜத்துல பார்க்கும்போது சமூக ஆர்வலர்களும் என்ஜிஓஸ் எல்லாம் சொல்றது வேற ஒரு விஷயம். அதாவது 2024 மட்டுமே இந்தியாவில அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட ஒரு 250 கௌரவ கொலை வழக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லாம கடந்த 5 வருஷங்கள்ல 195 வழக்குகள் தமிழ்நாட்டுல மட்டுமே பதிவாயிருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு சொன்னது. இதுல பல வழக்குகள் தலித் இளைஞர்கள் மேலதான் சுமத்தப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வேற ஒரு சாதி பெண்ணை காதலிச்சதுக்காக தான் இந்த வழக்குகள்லாம் இருக்கு. இந்த கொடூரங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சாதியும் சாதிய மனநிலையும் தான். அதாவது குடும்ப கௌரவம் அப்படின்ற பேர்ல காதலர்கள் மேலையும் பெண்கள் மேலையும் இவங்க கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இதன் காரணமா இந்த மாதிரியான கௌரவ கொலைகள்ன்ற பேர்ல படுகொலை செய்யறாங்க. சோ இப்படி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் பல விஷயங்கள் கண்டிச்சாலும் கூட இந்தியாவுல சாதிய கொலைகள் போயிட்டே தான் இருக்கு. இந்தியாவில இதுக்கான ப்ராப்பரான ஒரு சட்டம் இல்லவே இல்லை. சங்கர் படுகொலை வழக்கு இதுல ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 6 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது இந்தியாவில முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலைக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த சாதிய கொலைகள் பத்தியான சில முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த ஆணவ கொலைன்னு சொல்லப்படுற இந்த மாதிரி சாதிய கொலைகளுக்கு எந்த ஒரு தனி சட்டம் கிடையாது. 2வது, இது அந்த சாதிய கொலை அப்படின்ற பேர்ல வராம பல கொலைகள் அப்படி திணிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அது தற்கொலை அப்படின்ற பேர்ல திணிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்படி எண்ணிக்கை மாறுது. இது இல்லாம சமூகத்திலே பழிவாங்குற நடவடிக்கையும் அதிகமா இருக்கு. போலீசாருடைய பாரபட்சமும் இதுல சொல்லி ஆகும். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா தான் அணுக முடியும். முதல் விஷயம், ஹானர் கிரைம் ஆக்ட் உள்ள வரணும். அதாவது இதுக்கான ஒரு தனி சட்டம் உள்ள வந்தே ஆகணும். 2வது, பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அது மட்டும் இல்லாம காதலர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அடிப்படை கல்வின்றது தேவைப்படுது. ஆனா இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களே நல்ல படிச்சவங்களா இருக்காங்க. அப்புறமா ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான வழக்குகள்ல உள்ள வரணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் சமூக விழிப்புணர்வு. சோ கவினுடைய வாழ்க்கை இப்படி முடியும்னு அவங்க பெற்றோர் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அவருக்கான நீதி கண்டிப்பா கிடைச்சாகும். கவின் மட்டும் இல்ல, பல பேருக்கான நீதி கிடைச்சாகும்.
அதுக்கு பதிலா இப்போ சாதிய மனநிலையோட 2025 வருஷத்திலயுமே இந்த வாதத்திலையுமே இப்படி படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்பெல்லாம் யார் சார் சாதி பாக்குறா அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். இதோ பாக்குறாங்க, கொலையும் செய்யறாங்க. அதை கடந்துக்கிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் சில குரூப் வரும், இப்பெல்லாம் யார் சார் சாதி பாக்குறா அப்படின்னு. சோ இந்த மாதிரியான சமூக விழிப்புணர்வு மக்கள் மத்தியில வரணும். சட்ட ரீதியா தான் இதை அணுக முடியும் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க.